வழக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ரொம்ப சாதாரணமா ஆரம்பிக்கிற விஷயம்தான். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஒரு செம்ம மழையான காலை நேரம். எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கிற ஒரு பேசஞ்சர் ட்ரெயின். வெளிய மழை கொட்டிட்டு இருக்கு. எல்லாரும் அவசர அவசரமா வேலைக்கு ஓடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சாதாரண ட்ரெயின் பயணம் எப்படி மனித நேயத்தை, அதாவது ரொம்ப ஆழமான இரக்கத்தை கத்துக் கொடுக்கிற ஒரு பெரிய பாடமா மாறுதுன்னு தான் இன்னைக்கு நாம இந்த விளக்கப்பதிவுல பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்களா? சரி, நேர விஷயத்துக்கு வருவோம். திருவள்ளுவர் அருள், அதாவது இரக்கத்தை பத்தி ரொம்ப அழகா ஒரு குறள் சொல்லியிருக்காரு. அருள் அல்லது யாதெனின் அப்படிங்கிற அந்த குறள்ல மத்தவங்க படுற கஷ்டத்தை பார்த்து இரக்கப்படுறதுதான் உண்மையான அறம்னு சொல்றாரு. இது ரொம்ப பழமையான ஒரு தத்துவமா இருந்தாலும் இன்னைக்கு நாம பார்க்க போற நவீன கால கதைக்கு இது ரொம்பவே பக்காவா பொருந்தும். ஏன்னா இரக்கம்ங்கிறது வெறும் பரிதாபப்படுறது கிடையாதுங்க. ஒருத்தரை நாம எப்படி மரியாதையா நடத்துறோம் அப்படிங்கறதுலதான் அந்த உண்மையான இரக்கமே இருக்கு. அதத்தான் இந்த கதை நமக்கு ரொம்ப ஆழமா உணர்த்த போகுது. பகுதி 1. யதார்த்தங்களின் மோதல். ஒரு பெட்டியில் இரு உலகங்கள். பொதுவா ஒரு நெரிசலான பேசஞ்சர் ட்ரெயின் அப்படிங்கிறது வெறும் ஒரு வாகனமா மட்டும் இருக்கிறதில்ல, அது ஒரு மிகப்பெரிய சமநிலை களம்னு தான் சொல்லணும். அங்க தினமும் 2 முற்றிலும் வித்தியாசமான வாழ்க்கை முறைகள் ஒன்னா சந்திக்கும். பணக்காரர்களோ ஏழைகளோ யாரா இருந்தாலும் எல்லாரும் ஒரே பெட்டியில பக்கத்துல பக்கத்துல உட்காந்து பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் அங்க இருக்கு. அப்படிதான் அந்த ட்ரெயின்ல 2 வெவ்வேறு உலகங்கள் ஒவ்வொரு நாளும் ஒன்னா பயணம் செய்யுது. இந்த முரண்பாட்டை நாம 2 பேர் மூலியமா ரொம்ப சுலபமா புரிஞ்சிக்கலாம். ஒரு பக்கம் நிவேதா, மழையில நனைஞ்ச தலைமுடி, முகத்துல ரொம்ப சோர்வு இருந்தாலும் அவங்க கண்ணுல ஒரு பெரிய கனவு இருக்கு. கையில ஒரு பழைய பேக். அவங்க கிட்ட இருக்கிறது ஒரு ஹாஃப் டிக்கெட் மட்டும்தான். குடும்பத்தோட வறுமை காரணமா ஒரு முழு டிக்கெட் கூட எடுக்க முடியாத நிலைமை. சரி, மறுபக்கம் பாத்தீங்கன்னா ஆதவன் ரொம்ப நீட்டான சட்டை, கையில கொஞ்சம் காஸ்ட்லியான வாட்ச், தோள்ல ஒரு லேப்டாப் பேக்னு அம்சமா இருக்கான். இவங்க 2 பேருமே ஒரே கம்பார்ட்மெண்ட்ல தான் பயணம் செய்றாங்க. ஆனா அவங்களோட உலகங்கள், யதார்த்தங்கள் முற்றிலும் வேற வேற. முதல் சில நாட்கள் அந்த பணக்கார மாணவன் ஆதவன் நிவேதாவை பெருசா கவனிக்கவே இல்ல. ஆனா ஒரு நாள் நிலைமை அப்படியே தலைகீழா மாறுது. ட்ரெயின்ல டிக்கெட் செக்கர் வராரு. நிவேதா ரொம்ப பதற்றத்தோட அவங்க சின்ன பர்ஸ தேடுறாங்க. அவங்க கிட்ட இருக்கிறது ஒரு ஹாஃப் டிக்கெட் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம அவங்களோட ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு கிட்டத்தட்ட கிழிஞ்சு எக்ஸ்பயர் ஆகிற நிலைமையில இருக்கு. செக்கர் அவளை பார்த்து ரொம்ப கோவமா, உன் வயசு என்ன, இன்னமும் ஹாஃப் டிக்கெட் எடுக்கிற அப்படின்னு சத்தம் போடுறாரு. அந்த கூட்டத்துல இருக்கிற எல்லாரும் அவளைய அமைதியா பாக்குறாங்க. நிவேதா பயத்திலையும் அவமானத்திலையும் அப்படியே தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அந்த உச்சக்கட்ட பதற்றமான நிமிஷத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குதுங்க. எந்த ஒரு பந்தாவும் இல்லாம ஆதவன் ரொம்ப அமைதியா குறுக்கிட்டு 2 முழு டிக்கெட்டுகளை செக்கர்கிட்ட நீட்டுறான். சார், அவங்க டிக்கெட் என்னோடது அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்றான். நிவேதா அப்படியே ஷாக் ஆகி அவனை பாக்குறாங்க. அந்த ஒரே ஒரு நிமிஷத்துல அந்த பெட்டியில இருந்த மொத்த பதற்றமும் அப்படியே காணாம போயிடுது. பகுதி 2. தர்மத்தை மறுவரையறை செய்தல். இது தர்மம் அல்ல, பாதுகாப்பான பயணம் மட்டுமே. இந்த ஒரு இன்சிடென்ட் அந்த ஒரு நாளோட முடிஞ்சிடலைங்க. அடுத்த நாளும் அதே மாதிரி செக்கர் வரும்போது அவளுக்கான டிக்கெட் ஏற்கனவே வாங்கப்பட்டிருந்தது. இது மறுநாளும் தொடருது. தனக்காக யாரோ தினமும் ஃபுல் டிக்கெட் வாங்கி வைக்கிறாங்க அப்படிங்கிற யதார்த்தத்தை நிவேதா மெதுவா புரிஞ்சுக்கிறாங்க. பல நாட்களா இப்படி ஒரு ரகசிய உதவி மாதிரி இது தொடர்ந்து நடக்கும்போது ஒரு கட்டத்துல அவளால இதை ஏத்துக்க முடியல. இது கண்டிப்பா ஒரு நேருக்கு நேர் மோதலுக்கு வழிவகுக்குது. ஒரு நாள் ட்ரெயின்ல நிவேதா ஆதவனை பார்த்து ரொம்ப கோவமாவும் ஸ்ட்ராங்காவும் சொல்றாங்க, எனக்கு சேரிட்டி வேண்டாம். இந்த வார்த்தைகளை நாம கொஞ்சம் உற்று கவனிக்கணும். வறுமையில இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சுயமரியாதை எவ்வளவு வலிமையானது அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. ஒருத்தர் கிட்ட போய் இரக்கத்தை கெஞ்சுறதையோ இல்ல தர்மம் வாங்குறதையோ அவங்க மனசு கொஞ்சம் கூட ஏத்துக்கல. இப்போ இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? ஆதவன் இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணான் அப்படிங்கிறது தான். அவனோட அந்த இரக்கத்தோட தந்திரங்களை நம்ம ஒரு 4 ஸ்டெப்ஸா பிரிக்கலாம். 1, அவன் அவங்களோட கஷ்டத்தை ரொம்ப நுட்பமா கவனிச்சான். 2, எந்த ஒரு பில்டப்பும் இல்லாம யாருக்கும் தெரியாம அமைதியா உதவி பண்ணான். 3, அது ஒரு நாள் கூட தர்மம் அல்லது உதவி அப்படின்னு அவன் சொல்லவே இல்ல. 4வது, இதுதான் ரொம்ப முக்கியம், அதுக்கு பதிலா அவ எதையுமே எதிர்பார்க்கல. ஒருத்தரோட சுயமரியாதைய கொஞ்சமும் பாதிக்காம அவங்க பிரச்சனையும் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மாஸ்டர் கிளாஸ் உதாரணம்னு சொல்லலாம். இதனாலதான் நிவேதாவோட கோபத்தை பார்த்த ஆதவன் ரொம்ப மென்மையா சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொல்றான் பாருங்க. அங்க நிக்கிறான் அவன். இது உதவி இல்ல, நீ இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வரைக்கும் சேஃபா போகணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். அதாவது இத தர்மம்னோ நான் உனக்கு செய்யற உதவின்னு நினைக்காத, நீ பத்திரமா போய் சேரணும்னு நினைக்கிற ஒரு சக பயணியோட சாதாரண அக்கறை மட்டும்தான் இது அப்படிங்கிறான். இந்த ஒரே ஒரு வாக்கியம்
உதவி அப்படிங்கிற பேர்ல இருக்கிற அந்த ஈகோவை அடிச்சு நொறுக்கி நிவேதாவோட மனசு ரொம்ப ஆழமா தொட்டுடுது. பகுதி 3 காலியான ஜன்னலோர இருக்கை, வெற்றிடமும் நினைவும். அந்த நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட பழக்கம் ரொம்ப அழகா மாற ஆரம்பிக்குது. அந்த பழைய பதற்றம் எல்லாம் போயிட்டு அவங்க 2 பேரும் மெதுவா நல்ல நண்பர்கள் ஆகுறாங்க. ட்ரெயினில அந்த விண்டோ சீட், 2 பேரும் சேர்ந்து குடிக்கிற டீ, அந்த சின்ன சின்ன புன்னகை, ரொம்ப அமைதியான அந்த பயணங்கள், இப்படி 2 முரண்பட்ட உலகங்கள் ஒன்னு சேர்ந்து ஒரு ஆழமான நட்பா மாறுது. சாயங்கால நேரத்துல சூரிய ஒளி அந்த ஜன்னல் வழியா விழும்போது அந்த பயணமே அவங்களுக்கு ஒரு அழகான மெமரியா மாறுது. அவங்களோட நட்பு எப்படி வளர்ந்துச்சுன்னு கொஞ்சம் பாருங்களேன். முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாது. அப்புறம் அவன் ஒரு ரகசிய உதவியாளனா மாறுறான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன மோதல் வருது. பின்னாடி அவங்க நெருங்கிய நண்பர்களா ஆகுறாங்க. ஆனா வாழ்க்கை எப்பவுமே ஒரே நேர்கோட்ல போகாது இல்லையா? திடீர்னு ஒரு நாள் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம ஆதவன் அந்த ட்ரெயினுக்கே வரல. அவன் அப்படியே முற்றிலுமா மறைஞ்சு போயிட்டான். அடுத்த நாளும் அவன் வரல. அதுக்கடுத்த நாளும் இல்ல. அந்த மழைக்காலங்கள்ல நிவேதாவோட ட்ரெயின் பயணங்கள் ரொம்பவே தனிமையா மாற ஆரம்பிச்சுது. அந்த பெரிய கூட்டத்துல அவனோட முகத்தை அவங்க தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவனுக்கு என்ன ஆச்சு, அவன் எங்க போனா அப்படிங்கிற எந்த ஒரு தகவலும் அவளுக்கு கிடைக்கவே இல்ல. இப்படியே பல வருஷங்கள் ஓடிப்போச்சு. அந்த ட்ரெயினோட இரைச்சலுக்கு நடுவுல அவளுக்குள்ள ஒரு பெரிய அமைதியும் அந்த தேடலும் மட்டும் அப்படியே மாறாம இருந்துச்சு. பகுதி 4 வாழ்க்கை ஒரு முழு வட்டத்தை பூர்த்தி செய்கிறது. ஒரு முழு டிக்கெட்டின் தொடர்ச்சி. பல வருஷங்கள் உருண்டோடிடுச்சு. ஒரு காலத்துல ஹாஃப் டிக்கெட் வச்சுக்கிட்டு டிக்கெட் செக்கரை பார்த்து பயந்து நடுங்குன அந்த ஏழை மாணவி ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு இப்போ யாரு தெரியுமா? இந்தியன் ரயில்வேஸ்ல அவங்களே ஒரு டிக்கெட் எக்ஸாமினர். இதுதாங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய ஆச்சரியம். அன்னைக்கு ஒரு ஃபுல் டிக்கெட் மூலமா அவன் விட்டுட்டு போன அந்த அன்பு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பா அவங்க கைக்கே திரும்பி வந்திருக்கு. இப்போ நிவேதாவோட புது யதார்த்தம் எப்படி மாறியிருக்கு தெரியுமா? முதல் நாள் அந்த ரயில்வே யூனிஃபார்மா அவங்க ரொம்ப பெருமையோட போட்டப்போ அவங்க கண்ணுல இருந்து அப்படியே ஆனந்த கண்ணீர் வழியுது. அன்னைக்கு அவங்க மனசுக்குள்ள ரொம்ப ஆழமான ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. இனிமே இந்த ட்ரெயின்ல யாருமே பயந்துகிட்டே பயணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் அது. அந்த நெரிசலான ரயில் பெட்டிகள்ல ஒரு கம்பீரமான அதிகாரியா அவங்க செக்கிங் போகும்போது அவங்களுக்குள்ள இருந்த அந்த பழைய நிவேதாவோட நினைவுகள் அவங்கள சரியான பாதையில வழிநடத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்போதான் அந்த பழைய காட்சி மீண்டும் அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஒரு நெரிசலான ட்ரெயின்ல அவங்க செக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மூலையில ஒரு வயசானவரும் அவருக்கு பக்கத்துல பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஏழை காலேஜ் பையனும் நிக்கிறத பாக்குறாங்க. அந்த பையனோட கையில இருக்கிறது ஒரு ஹாஃப் டிக்கெட். செக்கர் அவனை கோபமா திட்டுறதுக்கு தயாராகிறாரு. நிவேதாவுக்கு அவங்களோட அந்த பழைய பாஸ்ட் அப்படியே கண் முன்னாடியே வந்து போகுது. அங்க வேற யாரும் சத்தம் போடுறதுக்கு முன்னாடியே நிவேதா மெதுவா முன்னாடி போய் அந்த பையனுக்கு தான் சொந்த காசை போட்டு ஒரு ஃபுல் டிக்கெட்டை இஷ்யூ பண்றாங்க. அந்த பையன் அப்படியே ஷாக் ஆகி அவங்கள பாக்குறான். நிவேதா ரொம்ப மென்மையா சிரிச்சுக்கிட்டே பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆதவன் சொன்னா அதே வார்த்தைகளை அப்படியே சொல்றாங்க. இது உதவி இல்ல தம்பி, நீ இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வரைக்கும் சேஃபா போகணும், அவ்வளோதான். பாத்தீங்களா, அது வெறும் ஒரு சாதாரண டிக்கெட் கிடையாதுங்க. அது ஒருத்தரோட கண்ணியத்தை காப்பாத்துன ஒரு கவசம். நிவேதா அந்த வார்த்தைகளை சொல்லும்போது அந்த சாயங்கால நேரத்து சூரியனோட பொன்னிறமாத வெளிச்சம் அந்த ரயில் பெட்டிக்குள்ள அழகா விழுது. ரயிலோட ஜன்னல் கண்ணாடியில தெரியற அவங்களோட முகத்துல ஆதவனோட அந்த பழைய புன்னகை அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு வருது. அன்னைக்கு ஆதவன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம விதைச்ச அந்த சின்ன கருணை இன்னைக்கு நிவேதா மூலமா இன்னொருத்தருக்கு போய் சேர்ந்திருக்கு. அன்பு என்னைக்கும் அழியறதில்ல, அது தன்னைத்தானே எப்படியாவது புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறது இது ரொம்ப அழகா நிரூபிக்குது. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நண்பர்களே, இந்த ஃபுல் டிக்கெட் அப்படிங்கிறது வெறும் ஒரு பேப்பர் கிடையாது. அது ஒரு மனுஷனோட சுயமரியாதையை காப்பாத்துற ஒரு மிக உயர்ந்த கருணை. உங்களோட வாழ்க்கையில இன்னைக்கு யாருக்காக அந்த ஃபுல் டிக்கெட்டை நீங்க வாங்க போறீங்க? நீங்க மத்தவங்க கிட்ட இருந்து வாங்கின அந்த அன்ப, கருணைய, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அந்த உதவிய எப்படி அடுத்தவங்களுக்கு கடத்த போறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களோட ஒரு சின்ன செயல் யாரோ ஒருத்தரோட வாழ்க்கைய மாத்தலாம். இன்னொரு சுவாரஸ்யமான விளக்கப்பதிவுல நாம மீண்டும் சந்திப்போம்.